அவத்துல பொட்டி கழட்டு, கை கழட்டிட்டு போய் கழட்டு போய், நீ பொட்டி கழட்டி விடு சார். போடா, ஏன் ஒண்டி கழட்ட மாட்டியா? மூடிட்டு கழட்டு. நான் கழட்டலாம். நீ பெரிய ஆளு தான்டாப்பா. எல்லாம் மூடுறது திறக்கிறதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்களா தெரில. அவனை எடுத்து நீ முழுங்கிட்டு போயிடுவோம், ஒன்றை எடுத்து அவன் முழுங்கிட்டு போயிடுவான். முழுங்கனா அப்படி முழுங்கிட்டு தான் போட்டுமாண்ணா. ஓகே நண்பா, ரொம்ப நாள் கழிச்சு அந்த வண்டியில் ஒரு ரவுண்டு கொடுக்க சொல்கிறீங்களா? அந்த வண்டிக்காரர் எல்லாம் வண்டி வந்து கேட்டாட்டி கொடுத்துக்கலாம். நாம் ஸ்ப்ரிங் கலப்பையில் வீடியோவை பக்கமாக போட்டு பல வருஷம் இருக்கோம். இதுண்ணா 2 ஓட்டா, 2 ஓட்டை, ஒன்று லூஸ் ஆகி போயிட்டா ஒன்று போடுறதுக்கு போடு. இந்த கலப்பையெல்லாம் வேணாண்டாப்பா. அதுக்கப்புறம் நம்ம வட்ட மாற்றி தரணும். நம்ம கலப்பி நம்ம எடுத்துகிட்டு போவோம். அப்போ கழட்டி ஓடு 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 போதை விட்டு போடா. ஸ்ப்ரிங் கலப்பையில் வீடியோவே போடல ப்ரோ. நிறையா நண்பர்கள் வந்து ஸ்ப்ரிங் கலப்பையில் ஓட்டுறதுக்கும் ஆம்பு கலப்பையில் ஓட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்கள. அதை இன்றைக்கி நான் ஓட்டமாக சொல்கிறேன். ஸ்ப்ரிங் கலப்பையில் எப்படி மேலால் வருதுன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு கல்லுக்காடு தான் ஓட்ட போகிறோம். அதனால் அது ஸ்ப்ரிங் கார்டே போதும். ஸ்டார்ட் பண்ணுறா டே. கட்டு தூக்க கேட்டல் கழட்டி விட்டியா? தூக்கு. ஏன்னா அது கழட்டி விட்டா அப்புறம் வரட்டாமே ட்ருன்னு போயிடுமா. கொஞ்சம் வண்டி நவுத்துறா முன்னாடியே. இறக்கு இறக்கு இறக்கு. அதெல்லாம் தேவையில்ல, இருக்கு மாற்றத்தானே. இருவா சாப்பிட்டு கழட்டுட்டோம். சாப்பிட்டு கழட்டு. அப்பனுக்கு மாண்டானே. இல்லை கை கட்டு. ஒரு நேராக வரையா 50 ஐட்டம் முன்னாடி போய் வர. நீ எல்லாம் ஒரு சீனியர்னு உன்னோட சொல்லிக்கிட்டு திரியிற. தூக்க. கொஞ்சம் முன்னாடி முன்னாடி தூக்கு. கொஞ்சம் நல்லா இருக்குடா. சந்தோஷ் கொஞ்சம் பொறுமையாக தான் சொருவோம். மொல்ல இருக்கு. போ போதுனா போடா. நவுத்துறா வண்டிய. இங்கே என்ன ஒட்டி இருக்குது போ. என்ன வேலை செய்யணும்? ஓட்டு 1 மணி நேரம் தான் வரும். ஆறுன வேற ஒன்று நாய்க்கு ஆறுன. இதே அதுதான் கொண்டுட்டியா வண்டிய? அது போயிட்டு போதும். ஏய் இறக்கி வையே. தூக்கு. இறங்கடா. நான் எடுத்து போகிறேன். ஏங்க ஆஃப் பண்ணுற?
தண்ணி இல்லையா? நீங்கெல்லாம் என்னைக்கு தான் ரோட்ல ஏற மட்டும் எங்களுக்கு ஒரு பிரச்சனைடா இது. போடுப்பா. போமண்ணா போதும் போதும். அதான் நாளைக்கு வேணும்னு காரணம் நாளைக்கு கேட்க மாட்டான். நாளைக்கு ஊத்துட்டுருவான். ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையே போனா ஓடலாம். ஓடலையா? ஏய் நீ பாரு அவ்வளோதான் எண்டில் இருக்குது. ஓகே அவர் வாங்க. நீ மறைச்சிட்டீனா? அவர் வாங்கி போட்டுருக்காங்க. அதெல்லாம் அவங்க வேலை, அவங்க பிடிச்சிக்குவாங்க. நீ ஏன் பிடிக்கிற? நீ பிடிக்கிறதுலையே இரு. வா கோகுல் ஃப்ரீயாக தான் இருக்கிறான். பிடி. ஓச்சு ஓச்சு புரியுதா? எதுக்கு எதுக்கு வச்சுக்கிறீங்க? சும்மா என்னென்ன பண்ணுற சேட்டையெல்லாம் பண்ணுறோம்ல, அந்த ஒரு வீடியோ வாக்கும். ஓய் டீச்சர் ஊத்துற சத்தமே கேட்கல. அப்படியே பரிசு அடிச்சுட்டியா? அப்படிதான் வரட்டும். நாங்கள் 2 மூணு கொடுத்துக்கிறோம். நேரம் விடு. நேரம் இதுக்கே வந்தீங்கன்னா நீ 2000 ரூபாய் கேட்குறேன். அதுக்கு வந்து பக்கமா நீ ஸ்ப்ரிங்கலப்பே ஓட்டல தானே? ஓட்டுனியா? ஸ்ப்ரிங்கலப்பே நீ ஓட்டல தானே? ஓட்டுனியா?
இது ஓட்டி பாரு, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இல்லை, ஆம்பு கலப்பி இருக்கும். நீ ஓட்டுறதுல பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறேன், ஓட்டு. சீட்டி தள்ளி அதை தள்ளி என்னடா அந்த சொல்ல மாட்டியா? நான் சொன்னால் அடிச்சுடுவானா? என்ன சொல்லு சொல்லு. லோத்தேடு போட்டு இந்த மாதிரி காட்டு ஓட்டக்கூடாது. இது மேட்டுக்காடு தானே, மணல் மாதிரி தானே கிடக்குது, அதனால் இதுக்கு லோத்தேடு தேவையில்ல. ஐபஸ்லேயே 1500 RPM கொடுத்தா போதும். இதுக்கே மண் நல்லா தானே வருது. லோ போட்டோம்னா வெறும் வண்டி தான் ஓடிட்டு இருக்கு, லோடு இல்லாத ஓடிட்டு கிடக்கும். அதனால் வந்து ஐபஸ்ட்டே போதும். ஓட்டி போட்ட காடு தானே பாரு. இன்னும் 10 நாள் விட்டுட்டாங்கன்னா தான் ஏன் மழை பெஞ்சது எப்படி முளைக்குது பாரு. ஆனால் சிமிச்சிமுன்னு அதனால் ஒரு சால் ஓட்டி போடுறாங்க. இது ஏற்கனவே ஒரு ஐட்டம் ஓட்டி போட்டு அவங்க எல்லாம் பண்ணல, இப்போ ஒரு ஐட்டம் ஓட்டி போடுறாங்க. ஓகே நண்பா, இந்த ஆம்பு 5 ஸ்ப்ரிங் கலப்பையில் ஓட்டினா என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டிங்களா? இதுதான் ப்ரோ கம்ப்ளைண்ட்டு. இந்த ஓரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து மேலே தூக்கி விட்ரும் ஆம்பை. அந்த கல்லை வெளியே ஊற்றி போடு. ஆகும்போது தான் நாங்கள் ஓட்டுற சைட்டுக்காரர் முக்கால்வாசி பேர் காட்டுக்கு வர மாட்டாங்க. நான் வந்து பசங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து ஊற்றி போடுறனால தான். போதும் விடு, அதெல்லாம் விடு. ஆக்ஸா பிளேடு ஒன்று அறுத்து போட்டிருக்கிறாங்க. யா இது அப்படியே கல் மாட்டினா தூக்கி ஆம்பு தூக்குறது தெரியுதா? இதே வந்து ஆம்பு கலப்பில் இந்த கம்ப்ளைண்ட் வராதுன்னு வச்சுக்காங்களேன், அப்படியே நீட்டாக இருக்கும். என்ன இது மாதிரி கல்லுக்காட்டுக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரிங் கலப்பில் ஓட்டுறது தான் பெஸ்ட்டு. என்ன கேட்டால் சொல்லுவேன். கலப்பை எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, உடையாது, பிடிக்காது. நம்ம பாட்டில் ஓட்டிகிட்டே இருக்கலாம். அதுக்குன்னு வந்து ரொம்ப கல் மாட்டுற காட்டில் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். ஏன்னா இல்லைனா ஸ்ப்ரிங் கட் ஆகி போயிடும். இதில் அந்த பிரச்சனை இருக்குது. இதே வந்து ஆம்பு கலப்பையில் அது கொஞ்சம் சின்ன கல்லாக்கிறதெல்லாம் ஆம்பு கலப்பையிலே வந்துடும். ஆனால் இதில் பொறுத்தவரையிலும் வராது, ஸ்ப்ரிங்கை உடச்சிப்பிடும். இப்போ நான் இந்த கலப்பை வந்து 2005 போட்டேன் ப்ரோ. இது வந்து நான் போடும் போது வந்து 27,000 என்னமோ நான் 2005 போடும் போது. இன்றைக்கெல்லாம் வந்து கலப்பை ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் 45,000 பக்கமாக வந்துருச்சு எடுக்குது. கலப்பை போட்டால் எழுந்த மாதிரி போடுங்க ஸ்ப்ரிங் கலப்பை. இது வந்து 4 சேனலு. 4 சேனலில் கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளேட் அகலமாக கொடுத்து போட்டிருப்பேன். அது நான் கடிச்சு இன்னொரு அடிச்சுட்டு ஓட்டும். அப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஓட்டின வாட்டி நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் எதனால் என்னென்னு. எனக்கு ஸ்ப்ரிங் கலப்பை பற்றிய நண்பர்களுக்கு நிறையா பேருக்கு அது தெரியாது. இன்னுமே கலப்பை போடுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காட்டுறேன் எப்படி என்னென்னு. நான் அப்பயே வந்து இந்த கலப்பை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி தான் போட்டேன். ஒரு சின்ன இப்போ மேக்ஸிமம் ஒரு சில இடத்துலலாம் அது மாதிரி போடுறாங்க. இருந்தாலும் வந்து ஒரு எதுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதெல்லாம் குறைச்சிடுறாங்க. கலப்பிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வகை வருது ப்ரோ. கோல்டு டைப் ஒன்று வருது, புஷ் டைப் ஒன்று வருது. ஏகடா அந்த மூளை இப்படி ரிவர்ஸ் போய் எடுக்கிறான். மூளை சூனியாக இருக்குது. அப்படி உடச்சிக்கலாம், பெருசாக இருக்குது. அதனால் அதை எடுத்து நேர் பண்ணுறான். அதை எடுத்து நேர் பண்ணிட்டா ஒரு நேராக வரும். நோவாது நோம்பி கும்பலாம். அந்த பக்கம் பிரேக் அடிச்சு திருப்புற மாதிரி. போகல நல்லா கிட்ட பிடிச்சி ஓட்டு, ஒரே சாலை தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். நல்லா கிட்ட பிடிச்சி ஓட்டு, ஒரே சாலை தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, இது ஏன் கிட்ட பிடிச்சி ஓட்ட சொல்கிறேன்னா பில்லு கம்மியாக தான் இருக்குது. அதனால் பாட்டி வந்து ஒரு சால் தான் ஓட்ட சொல்லுவாங்க. அவங்க வேறு ஃபோன் பண்ணி காட்டுக்கு போயிட்டு கூப்பிடுன்னு 50 ஃபோன் பண்ணாங்க. இப்போ காட்டுக்கு வந்த வாட்டி பாட்டி ஃபோன் எடுக்கல. அதனால் நம்ம ஒரு 2 நிமிஷமாக முன்ன பண்ணேன் ஒரு சால் கிட்ட பிடிச்சி ஓட்டி விடுவோம். அப்புறமேட்டு அவங்க சொல்கிறத வச்சு 2 சால் திருப்பலாமா இல்லை ஒரே சாலில் முடிக்கலாமான்னு பார்த்துக்கலாம். அங்கே ஒரு பாட்டில் ஒன்று கிடக்கு போடுற சார்ந்து வச்சு நம்ம காடாக இருந்தால் எடுக்காத இருப்போமா? அதே மாதிரி சைட்டில் ஓட்டுறீங்கன்னா இது மாதிரி ரோட்டு ஓரத்தில் ஓட்டினா ஒரு சில பேர் வந்து சரக்கு அடிச்சுட்டு தூக்கி வச்சுட்டு போவாங்க. எங்கள் கட்டில் கட்டால் மேக்ஸிமம் வந்து இந்த டானிக் பாட்டெல்லாம் தூக்கி வெளியே எஞ்சிருவோம். ஏன்னா வந்து டயரில் மாட்டி உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்காங்க. அவங்க வெள்ளாம் பண்ணும்போது ஈரக்காட்டில் நடப்பாங்க.
அப்புறம் எங்கள் வண்டியில் குத்தி பிடிச்சினா நம்ம வண்டியில் குத்துறதும் ஒன்று, நம்ம வண்டியில் குத்துனா அவ்வளோ திடீர்னு எதாவது காட்டில் தண்ணி கட்டுறாங்கல்ல ப்ரோ, அதெல்லாம் வந்து ஈரக்கால் வச்சு நடக்கிறாங்கல்ல, அப்போ வந்து உடஞ்சி பீங்க நல்லா காலில் ஈஸியாக ஏறிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ரோட்டு ஓரத்தில் ஓட்டும் போது கண்ணாடி கிடந்தா மேக்ஸிமம் பாட்டில் கிடஞ்சின்னா பொறுக்கி வெளியே போட்டுருங்க. இல்லையா காட்டுக்காரர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி நீங்கள் எடுத்து போட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? ஏதோ நம்மளால் முடிஞ்சது. நம்ம கண்ணுக்கு தெரியாத போகிறத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தெரிஞ்சு எடுத்து போட்டுடலாம். மித்தபடிக்கு வந்து நான் ஸ்ப்ரிங் கலப்பையில் ஓட்டினா உழவு வராதெல்லாம் சொல்லலை, வரும். அதெல்லாம் எதுவும் சொல்லலை. கொஞ்சம் இப்போ இது வந்து பதமான காடாகிறதுனால எந்த பிரச்சனையும். இதுக்கே பாருங்கள், ஆம்பெல்லாம் வாயை திறந்து மூடுது. பார்த்து நீ எல்லாம் பண்ணிக்கிட்டு தாண்டாகிற. என்ன 2 பேரும் இங்கே சுற்றிட்டு தெரியுறீங்க? நாங்கள் ஆதார் கார்டு கை ரேகை வைக்கணும் ரூல்ஸ் போட்டாங்களாமா, பணம் தராங்களாமா? இல்லைண்ணா ஆதார் கார்டு ரேகை வச்சு தான் அரிசி தராங்களாமே. அது உங்கள் வீட்டுக்காரம்மா வைக்கிறாப்புல? பேருக்கிறீங்க எல்லாமே அதில் வைக்கணுமா? அது என்ன எல்லா மாதத்துக்குமா? இனிமே இல்லை முத ஒரு டைம் இன்னும் வைக்கவே இல்லை. இப்போ தான் ரேஷன் கடை வாங்கியிருக்கிறியா? தீபா பேரில் இருக்குது. நான் ரேஷன் கார்டு வந்ததில் ரேகை வச்சு எதுவும் பண்ணல. அதனால் நீ இருக்கிறியா இல்லையான்னு தெரியுமாம்மா? இருக்கிறடாப்பா நாளைக்கு இதை வருடா, நாளைக்கு வீடியோவில் வருடா. நீ ஜேசிபியோட ஓனர், வருங்கால ஓனர். இப்போ ஓனர்ல வருங்கால ஓனர். இன்னைக்கு எங்கள் வீடியோ பார்க்கல. வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும். டேய் இப்பயே நான் 39 ரூபாடா. இன்னும் அவன் 20 வருஷத்துக்கு கழிச்சு போடங்காட்டி நீ சொன்ன மாதிரி 50 லட்சத்தை தாண்டிடும். ஏன்னா வேலை இல்லையா இன்னைக்கு? அவன் நேத்தான் செல்ல வாங்கியிருக்கான். வண்டியை ஓனர் ஓட்ட சொல்ல தானே? ஓனர் வந்து பார்த்து காட்டி வர உள்ள வரமாட்டார். சரி நான் ஃபோன் பண்ணுறேன். அவர் ஓட்டுறதுக்கு தான் பார்க்குறாரு, ஒன்னாட்டம் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி தெரியும்? பார்க்கவே இல்லை வீடியோ. ஓஹோ, நாமெல்லாம் யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது சந்தோஷ், இது ஒன்று தெரிஞ்சுக்கா. ஓகேவா? நம்ம வீடியோ பிடிச்சா அவங்களே இஷ்டப்பட்டு பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம வீடியோவில் கருத்து இருந்தால் அவங்களே பார்ப்பாங்க. நாம் வந்து எதுவுமே வந்து வாண்டடாக நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சேனல் பார்க்கட்டும், பார்த்தாங்கன்னா பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். நாம் வந்து பொய் சொல்ல கிடையாது, உண்மை சொல்லி தான் நான் வீடியோ போடுறேன். எப்படி நண்பா? அதனால் நம்ம சேனலுக்கு உண்டான மரியாதை கொடுப்பாங்க. யாருமே இதுவரைலாம் நம்ம வீடியோவுக்கு யாருமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்டும் பண்ணினது கிடையாது, எதுவுமே நம்மளை தப்பாகவும் பேசுனது கிடையாது. நாம் ஏன்னா பொய் சொன்னால் தானே எல்லோரும் திட்டுவாங்க. நாம் உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்கிறதில்ல. நம்மளை எதுக்கு திட்டுவாங்க? ஒரு சேனல் இருக்குது, நாங்களும் வீடியோ போடுறோம், யாராச்சும் காட்டாங்கன்னா நம்ம சேனலுக்கு சேனல் பேர் சொல்லுங்கள், அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. யாருக்குமே வழினா சொன்னோம்னா அது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதே வேஸ்ட்டு. நாம் வழினா போய் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம்னா அவங்க நம்ம வீடியோ பார்க்கவே மாட்டாங்க. அது எதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பெருமைக்கு சப்ஸ்கிரைபர் நம்ம இவ்வளோ வச்சுக்கிறோம்னு பேருக்கா? நம்ம வீடியோ பார்க்கணும், நம்ம ஃபீல்டில் இருக்கணும், அதாவது இது போடுற மாதிரி இருக்கணும். ஒரு காட்டுக்காரரா இது இந்த ஏரியாவெலாம் இப்படிலாம் ஓட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஒரு ஐடி ஜாப்பில் இருக்கிறாங்க, ஒரு ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு மோட்டர் மெக்கானிக், அவங்களாம் நம்ம வீடியோ பார்த்து எதுக்கு ஆகுது? அதுதான் இதில் தான் ப்ரோ. இப்போ 9 கலப்பைக்கும் ஆம்பு கலப்பைக்கும் வித்தியாசம்னு வச்சுக்காங்களேன். மித்தபடிக்கு இந்த ஆம்பு கலப்பைக்கும் இதுக்கும் ஓட்டணுன்றனால வண்டியை ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் போவோம். ஏன்னா ரெண்டும் 5 RPM தான் வச்சு ஓட்டுறோம், ஒரு RPM ட்ராப்பில் ஓடிட்டு இருக்கோம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது கலப்பை பெருசாக இருக்கிறதுனால பார்த்தா தெரியுது. அதில் கலப்பையில் வந்து ஸ்ப்ரிங்கில் எதுவும் இல்லை, வெறும் மேலே சதுர பைப்பு அப்படியே அச்சு, வேறு எதுவுமே இல்லை. அதனால் அதில் பார்த்தா ஒன்றும் தெரியாது. மணிக்கு 1500ண்ணா. அப்படி தான் ஓட்டுறோம் 3 வருஷமா. ஆமாம், எல்லாமே ஓட்ட சொல்லிக்கிறாங்க. எது ஓட்டுறீங்க? எது என்ன தண்ணியெல்லாம் பண்ணுறதுக்கு? தண்ணியெல்லாம் பண்ணுறதுக்கு சும்மா ஓட்டி போகிறோம். அவ்வளோதான், ஒரு சால் தான் நினைக்கிறேன். சரி நீங்கள் போயிட்டு வாங்க. வீட்டு வேலை முடிஞ்சிச்சா? வீட்டு வேலை முடிஞ்சிச்சு. இல்லைன்னா வேறு எப்போ பால் காசுறது? இனிமேல் வேலையை முடிஞ்சு வீட்டுக்குள்ளே வர்றது தானா? 1 வருஷம் ஆயிரல? மாதம் ஆரம்பித்தோம். 9ஆ?
சரி சரி நீங்களாம் வரல எனக்கு கடகால எடுத்து நாங்கள் தான் மண்ணடி கட்டணும். சரி சரி எப்படியாவது வைகாசியில் உள்ள கொடி புந்துருவீங்களா? ஒரு மாதம் வேலை இருக்குதுங்கிறாங்க, அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னா சந்தோஷமா. முடிச்சிட்டாங்கன்னா வைகாசி உள்ளே போந்துடலாம். சரி நான் ஓட்டிடலாம். இங்கே தான் இருப்பீங்க? சரி சொல்லிட்டு போயிருங்க. ம் அப்போ தான் நீ வர்ற கோகுலை ஏமாற்றிக்கிட்டனால அந்த டைம். அப்போ தான் அவனும் வந்தான் நைட்டா. கோகுல் என்ன நன்றான் பிடிக்கிறான். கம்பத்தை அந்த வயலில் நீ வாங்கி ஓட்டு, இந்த கம்பத்து வயலில் அவன் ஓட்டுட்டோம். அதெல்லாம் ஸ்டே கம்பி இருக்குது, ரேக் அடித்து வண்டி கொள்றான்டா. பிரேக் அடிக்கிறப்ப லைட்டாக லிவர் லைட்டாக தூக்கணும், அவன் தூக்க மாட்டேன். அது அந்த இடத்துல தூக்க முடியாதுடா, தூக்குனா மேலால் வந்துடும்ல. அதான் எனக்கு சொல்லித்தானா இன்னும் என்னடா சொல்லி தரது இதுக்கு மேலே? ப்ரோ நானும் நீங்களும் பாருங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே வந்து இவனுங்களே ஓட்டி பழகி ட்ரைனிங் ஆகணுமா? நான் எப்படி ஃபுல்லாக ஓரளவுக்கு இது ஆப்ஷனு இது இப்படி ஓட்டணும் எல்லாம் ஓரளவுக்கு சொல்லிவிட்டேன். இதுக்கு மேலே வந்து அவனுங்களே வந்து வண்டி லோட் ஆகனா ஒரு நாள் தூக்கணும் அப்படின்னு இவனுங்களே கற்றுக்கணும். நான் ஒவ்வொரு ஐட்டமும் கடவுள் இடிச்சு சொல்லிகிட்டு இருந்தேன்னா இவன் பாரு வேலை மயிரலன்னு பொழுதுனையும் சொல்லி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்களா? எப்படி இன்னுமே இடத்தெல்லாம் எப்படின்னு எனக்கு சொல்லிட்டாங்க அவனுக்கு. அதெல்லாம் அப்படியே பழகணும். அவன் மட்டும் அவனுக்கு உன் அளவு தான் அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். இனிமேலாம் வந்து நீங்களே பழகிறது தான். சொல்லிட்டீங்களா? அதனால் இனிமேல் நீயே வந்து தொழிலை பிக்கப் பண்ணிக்க வேண்டியதுதான். இனிமேலாம் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்குலாம் இல்லை. போய் கிட்ட உட்காந்து பாரு, அவன் ஹைட்ரோலிக் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறான், வண்டி எப்படி லோடு பண்ணுறான். நீயும் போய் கிட்ட உட்காந்து நோட்டை விடு. போறேங்க இதை கவர் எடுக்கிறான், அதை எடுத்து அந்த சூனி அப்படியே ஓட்டிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறான் பையன். இந்த சூனி ஓட்டிட்டு அப்படியே வேலை அதில் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணுறான். யார் கோகுல் உனக்கு மேலே சீனியர்ல அவரு. என்ன இதில் வந்து ஆம்பு கலப்பையில் வந்து சத்தமே இல்லாத ஓடும் ப்ரோ. இது வந்து கலப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஸ்ப்ரிங்கு டென்ஷன் ஆகிறது, சடக்கு 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 சட படார் படார் படார்னு சவுண்டு வரும். இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம் அவ்வளோதான். இந்த மாதிரி பதமான காடாக இருந்தால் ஆம்பு கலப்பையும் ஸ்ப்ரிங் கலப்பையும் கல்லில் காடாக இருந்தால் ஒரே டெப்த்து தான் இருக்கும். ஆம்பு கலப்பையில் ஓட்டுனா வந்து டெப்த்து ஃபுல்லாக வாரும் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. எல்லாமே ஒரே டெப்த்து தான் எடுக்கும். காட்டுக்காரம்பளை எடுத்தாங்கன்னா ஒரு 4 மணி நேரம் வரும். காட்டுக்காரர் ஃபோன் எடுத்தாங்கன்னா எல்லா வயலும் ஓட்ட சொல்கிறாங்களா, எந்தெந்த வயலும் ஓட்ட சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் காட்டுக்காரம்பளும் எடுக்கல. இல்லைனா இன்னொரு வண்டியை போய் எடுத்தாங்கன்னா வண்டிக்கு ஒரு 2 மணி நேரம் ஓட்டிட்டு ஓடிடலாம். வேறு சைட்டை போய் பார்க்கலாம். சந்தில் வருவியாடா? வரலாவா? ஆமாம் பெரிய மனுஷன்தான். எங்கடா சட்டி அதையும் கழட்டி போடு. ஓகே நண்பா, இது பார்த்துக்கிட்டேன் 7-8 வயலுங்க பக்கமாக இருக்குது. இங்கே ஒரு 4, அங்கே ஒரு 3, எல்லா வயலும் இருக்குது. இது ஓட்டுறதுக்கு 4 மணிக்கு மேலே ஆயிர முடியாது ஒரு வண்டியில் ஓட்டினா. பேசாமல் போய் 415லேயும் வந்து கலப்பையை மாட்டிட்டு வந்துட்டா பரவாயில்ல. கீழே வரல இருக்குது, கலப்பையை மாட்டிட்டு வந்தால் எல்லாம் படன்னு இழுத்து விட்டு போயிடலாம். சரி, இது பார்த்தா ஆகாது. நான் போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதான். ஒரு வண்டியில் என்னைக்கு ப்ரோ ஓட்டுறது? ஓட்டிட்டு அடுத்தது ஏதோ ஒரு வேலைக்கு தான் பார்ப்போம். இந்த ஒரு வெயில் இவனுங்க 3 பேர் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? போய் நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன்னா அப்படியே 2 வயலையும் ஓட்டி விட்டுலாம். மற்றபடிக்கு ஸ்ப்ரிங் கலப்பையில் ஓட்டி உழவு வராதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா கலப்பையிலையுமே பர்ஃபெக்டாக உழவு வரும். என்ன கல்லுக்காடு கொஞ்சம் காஞ்சி இறுகி போய் கிடக்கிற காட்டுக்கெலாம் ஸ்ப்ரிங்கு வந்து கட்டாகி போயிடுறேன்பா. இதே வந்து ஆம்பு கலப்பையாக இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை.
எவ்வளோ டைட்டான காடாக இருந்தாலும் வண்டி மட்டும் நல்லா இழுத்துச்சுன்னா ஃப்ரீயாக போயிடும். இப்படி தான் வித்தியாசம். அங்கேயும் ஓட்டுதுனாங்கன்னா வேலை முடிஞ்சது. பார்க்கலாம். ஓட்டி விட்டுட்டு திரும்பியா ஆப்போசிட்டில் ஒரு சுற்று ஒன்றை பிடிச்சி ஓட்டி விட்ரு. ஓரம் வந்துட்டு ஒரு சால் மட்டும் ஓரம் ஆப்போசிட்டில் ஒரு சுற்று. நான் போய் அந்த வண்டி எடுத்தாரேன். அந்த பள்ளமும் ஓட்டணுமா, பள்ளமும் ஓட்டணுமா, அந்த வண்டி போய் எடுத்தாரேன். கலப்பை அப்படியே ரிவேர்ஸில் தனி சொல்லி ஓட்டணும். நான் போய் பார்க்குறேன், காட்டை பார்த்துட்டு வரேன். காய் பண்ணுறேன். பார்ப்போம் நம்ம. ஓரத்தில் ஒரு சுற்று, எங்கேயும் சொட்ட விடாத. நான் பார்த்துட்டு பூண்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் இதை என்னன்னு அந்த அக்காட்டு சொல்லலாம். இல்லைன்னா கலப்பியில் ஓட்டணும். அவன் அங்கேயே ஒரு விட்டோம். அவன் பேண்ட நீ என்ன, உனக்கு என்ன அக்கறை, எடுத்து போட்டுக்கா, வடிஞ்ச தொடச்சிக்கா. அதுக்கு தான் கேட்குறேன். ஓலையை விட்டுரு. ஓட்டுறானா ஓரளவுக்கு? தூக்கி பிடிச்சி ஓட்டுறானா? தூக்கி பிடிச்சிக்கிறானா? பார்த்து ஓகேன்பா. இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4-5 மணி நேரம் வரும். அதனால் ஒரு வண்டியில் ஓட்டினா டைம் ஆயிரும் ப்ரோ. அதனால் எல்லாம் 4-5 பேர்த்து இருக்குது. ஸோ அதனால் இதை ஓட்டிக்கிட்டு அப்படியே வரிசையாக வந்து எல்லா இடத்துக்கும் பிட்டு பிட்டு அனுப்பி விட்டுலாம் பாருங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் போய் வீட்டில் போய் நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் ப்ரோ. பைசன் பை இன்ஜின் மாத்திரம் ஃபஸ்ட்டு இந்த சீசனை முடிச்சுட்டு அந்த வண்டிக்கு பைசன் பை இன்ஜின் வேலையும் இதுக்கு வந்து இன்ஜினையும் மாற்றணும் ப்ரோ. எந்த வேலை காரணாலும் இது ரெண்டையும் நம்ம பண்ணி ஆகணும். இந்த வண்டி எடுத்த அப்போ இருந்த நீ பிக்கப் கூட இல்லை. இது இந்த கலப்பை ஓடுறதுக்கு அந்த கலப்பை ஓடுறதுக்கு பாருங்கள். ஆனால் உங்களையும் கேட்டாலும் இதெல்லாம் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை ப்ரோ அப்படின்னு. ரெண்டுமே ஐபஸில் தான் ஓடுது. ரெண்டுமே ஒரே கியர் பாஸ் தான், தெரியுதா? அதனால் எதுவுமே டிஃப்ரெண்ட்லாம் வராது. ஏய் போகல, கரெக்டாக லிமிட்டாக பிடிச்சி ஓட்டு, ரொம்ப அழுத்தாத. ஐபஸில் தானே ஓடுது ப்ரோ. அதனால் வந்து ரொம்ப அழுத்தினா வண்டி சீந்து வந்துடும். 40 HP அவ்வளோதான். ஏன்னா வந்து டிஎஸ்எல் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இதில் என்ன பிடிக்காத விஷயம்னா, எதுக்கு உங்களெல்லாம் சின்ன வண்டி எடுக்க வேணாங்கிறனாங்க. இதுதான் மேட்ரு. இதுன்னு இல்லை, எதில் எடுத்தீங்கனாலும் ஜாண்டியர் எதில் எடுத்தீங்கனாலும் 40 HP ரொம்ப போகுது ப்ரோ, பறக்குது ப்ரோ அப்படின்னா சும்மா மேட்டுக்காடு மண்ணாக ஆகும் ப்ரோ. மணல் தார் கண்டுக்கெல்லாம் ஓட்டலாம். மித்தபடிக்கு வந்து வயக்காடு பட்டரெல்லாம் ஓட்டுறதுக்கு ஆகாது. நாம் ஒரு 6 லிட்டர் டீசலுக்கு ஆசைப்பட்டோம்னா மறுபடியும் வந்து மல்டிபர்பஸ் ஒரு போட்டிக்கிற இடத்துல ஓட்டி சமாளிக்குது. கல்லெல்லாம் இருக்காதுடா, கல்லெல்லாம் மாட்டாது, உடையாது. கலப்பிலாம் கல் அங்கே தான் இருக்கும். கல் மாட்டிக்குமான்னு பயந்துக்கிறோம். பேசாமல் வீட்டில் ஆனந்தது ஸ்ப்ரிங் கலப்புரிஞ்சு அதை எடுத்து வந்துருக்கோம். தப்பு பண்ணிட்டோம். நீ இதே ஓட்டு அதுக்கா அவ்வளோதான், சின்னதாக தான் இருக்குது. 2 பேரும் ஒரு வழியில் ஓட்டுறாங்களாம் பார்த்துக்காங்க. ஒருத்தவனே ஓட்ட சொல்லி விட்டு போட்டு போயிருக்கணும்.
அதே ரோட்டில் கோவில போய் வீட்டில் எடுத்தாரு சொல்லலாம் ப்ரோ. ரோட்லலாம் வந்து இன்னும் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகலை. ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா இந்த இவன் நல்லா கூட போவான், அவன் முன்னாடி வரவன் ஏதாச்சும் பட்டுட்டா கூட இல்லை 2 பித்தாடா இது, இதை அவன் ஓட்டுட்டான். நீயே ஓட்டு போய் தோலை. ரெண்டு பேரும் ஒன்றில் மாட்டிக்கிட்டு ஓட்டணும்னு தான் சொல்கிறான். தனித்தனியாக தான் ஓட்டுறத. இவங்க அக்கா போகிற தாங்க. நான் இருந்தால் பூண்டு எடுனா அதை எடுனான்னு வேலை வைக்கிறதுலே கில்லாடி. அதனால் வந்து ரோட்டில் ஓட்டுறப்பெல்லாம் வந்து நாம் ஓட்டுறது தான் ப்ரோ பெஸ்ட்டு. நீங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய ஆளாகட்டும், ஒரு லைசன்ஸ் போட்டோம், அப்புறமேட்டு இவங்கள்ட்ட கொடுக்கலாம். நீ நல்லா காட்டில் ட்ரைனிங் ஆகட்டும். காட்டில் கொண்டு போய் வரப்போ இடித்தா கூட காட்டுக்காரர்கிட்ட பேசி அவர் ஒன்று தான் சமாளிச்சிக்கலாம். இதே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரோட்டில் அப்படி சொல்ல முடியுமா, அது பொது. அதனால் வந்து நாம் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக கூட கூடாது. நாம் ஓட்டிக்கிறத நல்லா ட்ரைனிங் ஆன வாட்டி அவங்களுக்கு ரோட்டில் கொடுத்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இவங்களுக்கு இப்போயே ரோட்டில் கொடுத்தா நாம் பெரிய ஆள் அப்படின்னு நினப்பானுங்க. ஃபஸ்ட்டு காட்டில் ஓட்டி ஃபுல் ட்ரைனிங் ஆகி அத்துப்படி ஆகட்டும், அப்புறமேட்டு ரோட்டில் ஓட்டுறதை பற்றி யோசிக்கலாம். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் புரியுதில்ல? அதை உண்மையாக பொய்யான்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. இப்போ அனாத வில்லேஜ் சைடு ப்ரோ, எங்கள் ஊரெல்லாம் வண்டியே வராது எங்கள் ரோட்டெல்லாம். என்னடா பண்ணுற? பாருங்க ப்ரோ, இந்த கலப்பை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்றைக்கு போட்டாலும் இது மாதிரி போட்டு இது மாதிரி வளர்த்தி பிளேட்டு போடுங்க. அப்போ தான் ஆம்பு இந்தானே கிக்கரி போகாது. இப்போ எனக்கு பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகி போச்சு, எந்த ஆம்புமே பெண்ட் ஆகாது இருக்குது. அதனால் அந்த பிளேட் வருது பாருங்கள், ஆம்பு பிடிக்கிற பிளேட்டு, அந்த பிளேட்டு மட்டும் நல்லா அகலமாக போட்டிங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். ஆம்பு வந்து பெண்டே ஆகாதுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் இது மாதிரி போட்டுக்காங்க. அதே மாதிரி கலப்பை போடும் போது ஒரு 5000 சேர்த்து போனாலும் இது மாதிரி பிளேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி புஷ்டை போட்டுக்காங்க. லைஃப் வந்து லாங் லைஃப் வரும். ஒவ்வொருத்தரும் கலப்பை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்பை இந்தான இப்படி வளைஞ்சிட்டு கிடக்கும், ஒன்று இப்படி வளைஞ்சிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து பிளேட் சின்னதாக இருக்கிறதுனால தான் ப்ரோ அந்த கம்ப்ளைண்ட்டு. ஏன்னா இதை அடிச்சுத்தில் எடுக்க முடியாதா? டேய் டேய், இது என்னது? அது அப்படி போய் வரமாட்டேன். எட்டுறக்கும் போதையே இவ்வளோ அக்கப்போர் பண்ணுறானுங்க. இவனுங்களை நம்பி நான் விட்டுட்டு போயிட்டு நிலவரம் நினச்சி பாருங்க. இன்னும் போகிற அளவுக்கு சந்தோஷம் ட்ரைனிங் ஆகல. கொஞ்ச நாள் போச்சுன்னா வந்துடுவான். இவன் ஓரளவுக்கு பாருங்க 4 ஓட்டுறான். இப்போ என்ன கோகுல், ஆனால் பைசன் போய் ஏன் கொடுண்ணா, பைசன் போய் இன்ஜின் கொஞ்சம் என்ன பண்ண இருந்தாலும் அது நல்லா போக்கு நல்லா இருக்கும். அதையே தான் அவன் உட்கார வச்சு ஓட்டிட்டு இருக்கிறான். இன்னும் 415 கொடுத்தா அவன் அறுதியாக ஓட்ட மாட்டான். அவன் போட்டுனா எதில் ஒரு பைப் இருந்துச்சுடா, பைப் ஒன்று இருக்குடா, போட்டு தட்டிக்கூடாதா? அவன் பாரு ஓரம் போகிறான், நீ சுற்றிட்டு வந்துரு மேலே ஏறிக்கா. நீ சுற்றிட்டு வந்து அவன் மேலே போகிறான்னா நீ மேலே ஏறிக்கா. நேராக பிடிச்சி ஓட்டு. ரெண்டு வண்டி ஓட்டினோம்னா ப்ரோ வயல் எவ்வளோ சீக்கிரம் முடியுது பார்த்தீங்களா? பாரு என்ன ஒரு அகராதி. மரப்பு நீ மம்டி போட்டு கட்டுனா அதோட வலி தெரியும்டா. அதனால் கலப்பை யாராச்சும் புதுசாக போட்டிங்கன்னா வந்து போடுறத போடுறீங்க கொஞ்சம் ஹெவியாக போட்டுக்காங்க.
ஸ்ப்ரிங் கலப்பை கூட போடுங்க ப்ரோ. எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாம் களிமண் காடு தான், மண்ணு கண்டோம். எங்கள் சைடு எல்லாமே ஸ்ப்ரிங் கலப்பை தான் இருக்குதுன்னா ஸ்ப்ரிங் கலப்பையே போடுங்க, ஒன்றும் தப்பு சொல்ல. அந்த கீழே பிளேட்டு மட்டும் கொஞ்சம் அகலமான போடுங்க. ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா 10 mm 12 mm ஒன்று இருக்குது. அதில் வந்து மொத்த ஸ்ப்ரிங்காக கேட்டு வாங்கி போடுங்க. போட்டிங்கன்னா தான் கலப்பை வந்து நான் இன்னும் இப்போ எனதுலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை ப்ரோ நீங்களாம் வந்து ஸ்ப்ரிங் கலப்பையே எடுக்கிறதில்ல அப்படின்னு. 2015 போட்டேன் ப்ரோ இந்த ஸ்ப்ரிங் கலப்பை. இது வந்து கலப்பை போட்டது பார்த்திங்கன்னா 2018 தான் ஆம்பு கலப்பை போட்டேன். 4 வருஷம் இந்த இதே அளவு அப்படியே அந்த ஸ்ப்ரிங் கலப்பையில் தான் ஓட்டினேன். ஆனால் இது வரலாம் அந்த கலப்பை வந்து நான் இன்னும் 1 ரூபா கூட செலவு பண்ணல. பட்டை மட்டும்தான் நான் மாற்றிருக்கிறேன், வேறு எதுவுமே மாற்றினது கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், காசு போனாலும் அது மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ என் கலப்பை விற்றிங்கன்னா கூட இன்றைக்கி கூட ஒரு 30,000க்கு போகும். அதனால் வந்து போடுறீங்க, பொருள் கொஞ்சம் திடமாக போட்டுக்கிட்டிங்கன்னா காலமுள்ள லைஃப் லாங்காக கிடக்கும். அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட கலப்பை வந்து மொத்தமாக போடுறேன். இது ஸ்ப்ரிங் கலப்பை வந்து எனக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக எனக்கு ஒரு வீடியோ வேணும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கூட நான் அதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். அது எப்படி போடணும், இது மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ரெடிமேடாக கலப்பை போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து கலப்பை ஒரு 20,000 ஒரு இடத்துல கலப்பை இருக்குது ப்ரோ, எடுத்து அந்த ஓட்டலாம் அப்படின்னு நினச்சி ஓட்டினீங்கன்னா போல்ட்டு டைப்பு கலப்பையாக இருந்தாலும் சரி, புஷ் டைப்பு கலப்பையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ரக்கடாக போட்டு அடிச்சிருப்பாங்க. அது எடுத்துகிட்டு போனீங்கன்னா போல்ட்டு கட்டாகும், புஷ்ஷு கட்டாகும். நீங்களாம் பட்டறைக்கெல்லாம் கொண்டு போனீங்கன்னா எனக்கு கம்மியாக ஆகுது. உங்களுக்குலாம் நான் சொல்லணும்னு இல்லை, எல்லா வண்டி வச்சுக்கிறவங்களும் பட்டறைக்கு கொண்டு போய் செலவு பண்ணினவங்களாக தான் இருப்பீங்க. அதனால் எல்லாத்துக்குமே இதெல்லாம் தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு செலவு வராத மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க. ஏய் அவன் பாரு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறான். கலப்பையை மட்டும் வண்டி குத்தோட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறான். வண்டி ஃப்ரீயாகவே ஓட்ட மாட்டேங்கிறான். இதை ஓட்டிட்டு கீழே ஒரு 3 தார் இருக்குது நண்பா. அதை ஓட்டிட்டு அதெல்லாம் இது ஓட்டிவிடுவாங்க. இதில் பில்லு இல்லை, அதிலெல்லாம் பில்லுக்குது. நான் ரொட்டேட்டரில் ஓட்டலான்னு தான் கேட்டது. ஆனால் பாட்டி இருந்துக்கிட்டு என்னான்ட்டாங்க, அது மறுபடியும் பில்லு சாவல்னா வேணா ரொட்டேட்டரில் வச்சுக்கலாம்ப்பா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கலப்பையில் 2 சால் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கலப்பையில் தான் ஓட்டி ஆகணும். பில்லாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கலப்பையில் தான் ஓட்டி ஆகணும். இதை ஓட்டிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போய் ஓட்ட வேண்டியதான். நல்லா வில்லேஜ் சைடு தான். அப்புறம் எத்தனை பேர் வந்து நம்மளாட்டம் வந்து ட்ரைனிங் கொடுத்து ஒரே ஓனர்கிட்ட நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ப்ரோ, அவர் பழக்கி விட்டார், அவர்கிட்டயே நான் இன்னும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிற நண்பர்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் இந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏங்க டைம் லாஸ் ஆனாலும் சரி, மணிக்கணக்கு லாஸ் ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு ஓட்டி பழக்கி விட்டுருக்கிறேன். ஆனால் கடைசி வீட்டில் ஏமாற்றிட்டு போவாங்க பாருங்கள், அப்போ தான் மனசு ரொம்ப வலிக்கும். என்னடா இந்த அளவு ட்ரைனிங் கொடுத்து இவ்வளோ தூரம் பண்ணி இருந்து விட்டுட்டு போயிட்டானுங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த 2 வண்டியை போட்டு ஒரு காட்டில் ஓட்டினா எவ்வளோ தெரியுமா குஷி தெரியுமா அவனுங்களுக்கு. தடுப்பு இல்லாத ஓட்டுறானுங்க. இதே ஒருத்தவனையே ஒரு வயலில் விட்டுட்டுன்னு வச்சுக்காங்க, பொருன்னு ஓட்டுவானுங்க. பைப் இருக்குது, நல்லா போடு. லைட்டாக கல் அடியில் வெங்கச்சாங்கல் மாட்டினா கூட இந்த கலப்பை தூக்கி விட்றோம். அதில் வந்து அந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் பெரிய கல்லாக மாட்டினா அது பட்டை போல்ட்டு கட்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுலேயும் வந்து பட்டை உடையும், இருந்தாலும் சேஃப்டின்னு வச்சுக்காங்களே. நம்ம பாட்டில் கலப்பையை தூக்கி பிடிக்கணும், கல் மாட்டினா ஐயோ அப்படின்னு சொல்ல தேவையில்ல. முடியாத பட்சத்துக்கு தான் கல் ஆம்பு கட்டாகும், ஸ்ப்ரிங்கு கட்டாகும், இந்த பிரச்சனைலாம் வரும். இதுலேயும் அந்த பரம் போட்டுருக்கிறோம் பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு. ஸ்ப்ரிங் கலப்பிலையும் பரம்பு இருக்கும், ஆம்பு கலப்பிலையும் பரம்பு இருக்கும். எங்களில் எதில் எடுத்தால் எல்லா வண்டியிலுமே பரம்பு இல்லாத எந்த கலப்பிலையுமே இல்லை, எல்லாமே பரம்பு இருக்கும். மண் தள்ளுற மாதிரி வச்சுருக்கோம். கேட்டாங்கன்னா அப்போதைக்கு மண் தள்ளிக்குவோம். ஏன்னா மண் தள்ளினா மூளைக்கு 10 நிமிஷம் ஆகும் ப்ரோ. அதுக்கு என்னம்மாங்க எதுக்கு இவ்வளோ டைம்னு கேட்பாங்க. வண்டி சீறிட்டு போகுதான்.
பரப்பில் ஓடவும் ஆட்டுக்குட்டில் ஓடவும். பாருங்க இப்போ தானே இந்த வயலில் இறங்குச்சு. நாங்கள் வீடியோவே கட் பண்ணலை. ஒரு 3 நிமிஷத்தில் இந்த வயலே கவர் பண்ணிட்டானுங்க. ஒரு சைடு தானே கிட்ட பிடிச்சி தானே ஓட்டுறது. அதனால் படப்படன்னு வேலையாகுது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு டீசல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 4 லிட்டர் தான் ப்ரோ எடுக்கும் இந்த உழவுக்கு. ஆனால் இதெல்லாம் 4.25 மேலே போயிடுது. ஏன்னா இன்ஜின் வேலை செஞ்சுருந்தால் என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் இதெல்லாம் 4 லிட்டருக்குள்ளே தான் போகும். 1500 RPM. இதுக்கு எல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தர் சொல்கிற மாதிரி லோ டாப்பில் 1300 RPM, I2வில் 1300 RPM கொடுத்து ஓட்டுறோம் அப்படின்லாம் இல்லை ப்ரோ. நாங்கள் இதெல்லாம் வந்து மினிமம் வந்து 1500 கீழே வைக்க மாட்டோம். ஓகேவா? அப்போ தான் வந்து இன்ஜின் ஃப்ரீயாக ஓடும், இன்ஜின் லாங் லைஃப் வரும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ட்ராக்டர் எடுத்து டெய்லியும் ஒன்றுலாம் மாற்றிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை ப்ரோ. எடுத்து வேலை செய்யும் போது ஐயோ 50,000 செலவாகி போச்சு, 60,000 செலவாயிடுச்சு, இன்ஜின் வேலை வச்சிருச்சு, இந்த வண்டி எடுத்துடக்கூடாது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. எல்லா வண்டியுமே நல்லா தான் இருக்கும். எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று செலச்சது கிடையாது. அதனால் வந்து எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ப்ரோ, எடுத்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. இன்ஜினுக்கு சங்கு அடித்து ஓட்டாதீங்க. ஒரு 1500 RPMங்கிறது இன்ஜினுக்கு தேவையான ஒரு நார்மல் RPM ஸ்பீடு. ஸோ அதனால் வந்து ஒரு 1500 RPMல வந்து கரெக்டாக ஓட்டுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. வருஷத்துலேயே திரும்பிட்டு பாருங்க. ஒருத்தன் வேலை போடுறானா, ஏய் வேலை போடு, இல்லைனா எட்ட போ. இப்படி வந்தால் எப்பறம் ஓட்டுறது? வேலை போடு, இல்லைனா அங்கே போ. அவன் பின்னாடி போட பிரேக் அடிச்சு ஓட்டுறதா போடா. நீ ஒருத்தன் போனான்னு ஒருத்தன் பின்னாடி போகக்கூடாது. இது 2 பேரும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போனாங்கன்னா நீ அவன் பின்னாடி போனால் பிரேக் எழுதி ஓட்டுறதுக்கா? அவனை உனக்கு ஓட்டக்கூடாது, எட்ட தான் இருக்கணும். நீ அவன் பின்னாடியே போகக்கூடாது, அவன் பின்னாடி வரக்கூடாது. 2 பேரும் ஒரே இடத்துல வரக்கூடாது. அவன் ஒரு சுற்று போகிறான், நீ வேறு சுற்றில் தான் வரணும். நீ பிரேக் எழுதி ஓட்டினா டைம் ஆகுதுல்ல, காசு யார் கொடுப்பா? அவன் ஒரு வேளாவில் வந்தால் நீ ஒரு வேளாவில் தான் போகணும். ஒரு வண்டி ஓட்டுறது பிரச்சனை இல்லை ப்ரோ. ஏன்னா வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ஒருத்தனுக்கு பின்னாடியே ஒருத்தன் வந்தானா அவன் கிட்ட வந்து இடிக்கிற மாதிரி வரதுனா இவன் வந்து நின்றுக்குவான். அது மாதிரி வந்து ஒரு சைட்டில் வந்து 10 இடத்துல நின்னா வந்து நமக்கு டைம் ஷார்ட் ஆகும்ல. அதனால தான் வந்து ஒருத்தன் ஒரு சுற்றில் போகிறான்னா தலைமாடில் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு செகண்ட் நின்றுக்கலாம். அது எப்பயோ ஒரு ரைட்டு நடக்கிறது. ஆனால் வந்து காட்டுக்குள்ளே போகும்போது ஒருத்தனுக்கு பின்னாடியே ஒருத்தன் போகக்கூடாது. ஒருத்தன் இந்த அளவில் போகிறான்னா ஒருத்தன் அந்த அளவில் போனால் தான் வந்து 2 வண்டி போட்டு ஓட்டுறதுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை விட்டுட்டு 2 பேரும் ஒரே வேளாவில் பூந்து போனாங்கன்னா அது எப்படி சொல்கிறது, இடைஞ்சலாயிரும். அதுக்கு தான் நான் வந்து இப்போ ஒரு ஏற்றுறதுக்கு அவன் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆம்பு கலப்பையும் ஸ்ப்ரங் கலப்பையும் இதெல்லாம் வந்து கல்லுல்லா காடு, மேட்டுக்காடு, செம்மண்ணு காடு. அதனால் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ப்ரோ. எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. பாரு பளிச்சுன்னு வரும். இந்த வயல் ஓட்டியாச்சு, இந்த வயல் ஓட்டியாச்சு, 2 வயல் ஓட்டியாச்சு. இது கடைசி வயல். அவனை ஓரம் வர சொல். ஓரம் வருவானா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அவன் ஆம்பு கலப்பை, அவன் ஓரம் வரும். வெளியே போ, அந்த வெளியே அவன் பின்னாடி வந்தானா நீ போக மாட்ட. அவன் வந்து நின்றுக்கிட்ட கூட நீ ரிவேஜ் போட்டு எடுத்துக்கிட்டு இருப்பியா? போ அந்த வயலுக்கு போ.
அப்படிலாம் நின்று ஓட்டினீங்கன்னா டைம் அடிச்சுவிடும். ஒரு இடத்துல பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். 10 இடத்துல நின்னா 10 3 நிமிஷம் இப்போ 3 செகண்ட் கணக்கு போடு, 5 நிமிஷம் ஆகுதுல்ல. அது மாதிரி நான் 2 வயலில் பண்ணினா 10 நிமிஷம் அடி வாங்கும். 3 வயலில் பண்ணினா 1/4 மணி நேரம் அடி வாங்குதில்ல. எங்கேயுமே நிற்கக்கூடாது. அவன் ஒரு வேலை பிடிச்சி ஓட்டுறான்னா, இல்லைன்னா நேற்று நம்ம ரொட்டேட்டர் ஓட்டுறோம் நின்று எந்த இடத்துல நின்னோம் அப்படிலாம் நிற்கவே கூடாது. அப்புறம் நீ ஒரே வண்டியில் ஓட்டி தம்பி, ஒரு வண்டி நிறுத்தி ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நான் அந்த அக்காட்ட காசு வாங்க முடியாது. ஓட்டுறான்னா நீ பக்கத்தில் விலை குறைஞ்சி போச்சா, ஒரு தூணி இருக்குதா, அவனை ரிவர்ஸ் எடுக்க சொல்லிவிட்டு நீ கையை கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவன் முன்னாடி போகிறான்னா நீ கையை கட்டிட்டு போகணும். நீ அப்போ தான் வந்து கிட்ட வர, அவன் அப்போ தான் ரிவர்ஸ் போட்டிட்டு இருக்கிறான். அப்போ தான் உனக்கு ஏற்றாலும் விழுந்துச்சு. அப்புறம் அவனுக்கு ஒருத்தன் ஒரு விலை பிடிச்சி போனான்னா இன்னொருத்தன் வந்து வேறு விலை தான் பிடிச்சி போகணும். 2 வண்டியும் ஒன்றுக்கு ஒன்று இடிக்கக்கூடாது. இடித்து நம்ம கிளச்சி அழுத்தி நின்று அப்புறம் அவன் போன வாட்டி போனோம்னா காட்டுக்காரர் நம்மங்க டைம் ஷார்ட் ஆகும்பா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு 2 வண்டி ஒரு சைடில் விட்டு ஓட்டுறீங்கன்னா எந்த வண்டியும் ஒன்றுக்கு ஒன்று இடிக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்து ஓட்டிக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அதே ஹவரில் எடுக்க முடியும். இல்லைன்னா காட்டுக்காரர்கிட்ட நம்ம எதுவும் பேச முடியாது. ஏன்னா இதெல்லாம் நான் இப்போ ஓட்டுறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7.5 மணி நேரம் ஓடும். அதே பிக்சடு டைம் தான். ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்னையாக இருந்தால் ஏதோ ஒன்று பேசி பண்ணிவிடலாம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்டார்ட் ஆகும் போது நாமளும் என்னடா பண்ணுறது, இவ்வளோ நேரம் ஓடி இருக்குதுன்னு நினைப்போம். ஆனால் காட்டுக்காரர் அப்படி ஒத்துக்க மாட்டாங்களே. நீ யாரும் பக்கத்து காட்டு போய் ஓட்டிருப்ப, ஏங்கடா ஓட்டின அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஓட்டுறாங்க பாரு, அவன் ஒரு தலைவில் இவன் ஒரு தலைவில் அப்படி ஓட்டணும். ஏதோ டைம் நடக்கிறது அரிது ப்ரோ. பொழுதுனையும் சுட்டுக்கு அது மாதிரி வந்தால் யாராக இருந்தாலும் நினைப்பாங்கள்ல. அதனால தான் இப்போ பாருங்கள், அவன் தனித்தனியாக ஓடிக்கிறானா. அதுதான் பில்லு கம்மியாக இருக்குதுன்னு வந்து ஒரு சால் தான் ப்ரோ ஓட்ட சொல்லிட்டாங்க. போதும், ஒரு சால் ஓட்டினாவே எல்லா பில்லும் அடிபட்டு போயிடும். அதனால் 2 சால் தேவையில்ல. பில்லு கறந்த காடாக இருந்தால் 2 சால் ஓட்டலாம். மறுபடியும் விதைக்கிறப்ப விதைச்சி 2 சால் ஓட்டிக்கிட்டால் சுத்தமாக கலங்கிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், 2 பேரும் ஒழுங்காக ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க. 2 பேரும் திட்டல்னா வந்து வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க ப்ரோ. 2 பேரும் திட்டால் ஒழுங்காக தான் வந்து வேலை பாட்டில் வேலை ஒழுங்காக நடக்குது. இன்னும் கீழே ஒரு 1 2 3 4 வயல் இதோட 4வது வயல் முடிஞ்சிருச்சு ப்ரோ. கீழே ஒரு 4 வயல் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. அவன் சந்தோஷ் தான் வந்து கலப்பையை ரொம்ப அழுத்தி பிடிச்சி ஓட்டுறான். ஒரே லெவலாக பிடிக்க தெரில. விட்டா அழுத்தி பிடிக்கிறான், இல்லைனா தூக்கி பிடிக்கிறான். லெவலாக ஓட்டினா வண்டி லோடாவா அது ஓடும். பாருங்கள், வரான் சந்தோஷ் தான் இப்போ ஓட்டிகிட்டு வரான். இவன் பிடிக்கிறது பாருங்கள், ஒரு நூல் தூக்கி பிடிக்க மாட்டான், ஒன்றும் பண்ணுறதில்ல. வண்டி ஃப்ரீயாக ஓடணும், லோடு பிடிக்கணும்னே தெரில. அவன் ஓரளவுக்கு ஓட்டி போடுறான். இதுக்கு எங்கள் வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரோலிக்கெலாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் வந்து அப்படி பூ மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து டைட்டாக ஒவ்வொருத்தையும் வண்டியில் பார்த்தீங்கன்னா லிவர் வேலையே செய்ய முடியாது, அவ்வளோ டைட்டாக இருக்கும். அங்கே பாரு, அங்கே போய் நின்றுட்டான். இது ஆம்பு கலப்பை. இது பாரு எப்படி வருது. சும்மா 2 நாள் மழை பேஞ்சுது ப்ரோ. இப்போ எதுக்கு தான் அப்படி அடிக்கிறதோ தெரில. சரி மழை பேஞ்சுதான் சரி, இதெல்லாம் மழை பெய்ய வந்தால் எங்களை ஓட்ட போட சொல்லிக்கிறாங்க. எங்கடா வேலை ரொம்ப டல் ஆகிட்டே இருக்குதுன்னு நினச்சோம். ஏதோ மழை பெய்யும், ஏதோ பரவாயில்ல பொழப்பு ஓடி இருக்குது நண்பா. அவங்க ஏரியாவில் எப்படி ஓட்டிட்டு இருக்கிறீங்க? ஏதோ ஓட்டம் பரவாயில்லையா என்னன்னு காமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. எப்படி நம்ம கைப்பிள்ளைங்களாம் ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டாங்களா? ஏதோ நான் கொடுத்த ட்ரைனிங் ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
மாதிரி எத்தனை பேர் ப்ரோ நாங்கள் எங்கள் வண்டியெல்லாம் வந்து 2 வண்டியும் ஒரு காட்டில் விட்டு ஓட்டுவோம் ப்ரோ, ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிற நண்பர்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், ஒருத்தவன் முடிச்சிட்டான், ஒருத்தவன் அடுத்த வயலுக்கு போகிறான். உங்களுக்கு வீடியோவிலே பாருங்கள், நான் என்னமோ டக்கு டக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கேன், ஏன்னா ஓடினது அவள் தான் ஓடிச்சு டக்கு டக்குன்னு. அந்த வயல் வா. ஓ, அடுத்த வயல் எதுன்னு கேட்குறான். வண்டி அது கூட இப்படி லோடு பண்ணுற விடுவ பாரு. டீசல் கண்டிப்பாக ப்ரோ நாங்கள் ஓட்டுறதுக்கும் சந்தோஷ் கோவில் ஓட்டுறதுக்கும் டீசல் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். 100 முடினா ஸ்டார்ட் ஆகும் கோவில் சந்தோஷ் ஓட்டுறதுக்கெலாம். வண்டியை ஒரே லெவட்டாக இதெல்லாம் மேட்டுக்காடு மண் அப்படியே பிடிச்சா ஒரே லெவலாக போவோம். விட்டா அழுத்தி விட்டுறானுங்க, இல்லைனா தூக்கி பிடிச்சி போடுறான். என்ன போ இது என்ன, நான் எவ்வளோ தான் கிளி புளிக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டுருக்கிறேன். இன்னும் என்ன தான் சொல்லி கொடுத்தோம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். போயிட்டான், இவன் போயிட்டான், ரோடு ஏறிட்டான். அப்புறம் இந்த டான் வந்து ரோடு ஏறினாருன்னா வேலை முடிஞ்சிச்சு. இந்த அவ்வளோதான், பக்கத்தில் தான் வயல் தான். இந்த கீழே அந்த தென்னம்பில் தெரியுதில்ல, அந்த வயல் தான். அதை வந்து இறக்கி ஓட்டினா தேனிச்சு இறங்குறானா. எல்லாம் பக்கத்தில் தான். சரி ஓட்டி விட்டா அடுத்த காடெல்லாம் இனிமேல் பிட்டாக இருக்குது ப்ரோ. எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் ஒரு வண்டியில் ஓட்டினா நைட் ஆகி போயிடும். அதனால் இப்போ ஓட்டி விட்டா அடுத்தது நாளைக்கு தோலை வேறு, நாளைக்கு ஒரு பக்கம் தேங்கிட்டு இருக்குது. அதனால் நாளைக்கு போய் நாளைக்கு ஃபீல்டு போகணும்ல, காட்டுக்கு போயிட்டான். இவர் பாரு, வண்டி அப்படியே ஐயோ ஐயோன்னு கத்துது. அவ்வளோதான், இவனும் போயிட்டு அந்த வயலுக்கு போயிடுவான் ப்ரோ. இந்த முட்டை இப்போ நல்லா நோவாத நோமி கும்பிட்டீங்கல்ல. இப்போ 3 வயல் 4 வயலும் பூண்டு காடு 2 சால் ஓட்டணும். ஓட்டுங்க பூண்டு காட்டங்க, அப்போ தான்டா நீங்கள் அடங்குவீங்க. ஒரு வயலுக்கு ஒரு 50 ஆகிட்டு ஹைட்ரோலிக் தூக்கி இறக்குனா தன்னை போல பொறுமையாக ஓட்டுறீங்க பாரு. அவன் பாருங்க, கோகள் தூக்கி பிடிச்சி ஓட்டி தொலைடா, ஏன்டா சாவடிக்கிற மனுஷனை அப்படிங்கிறான். சொல்லுங்கள், நான் போய் ஓட்டி போட்டுறேன். சரிக்கா, ஓட்டலாம். ஈரம் எல்லாம் மேட்டுக்காடு 2 ஒன்று ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் பூண்டு அதிகமாக இருக்கிற காடெல்லாம் ஓட்டி போட்டுட்டுருக்குறாங்க. சொல்லுங்கள், ஓட்டி போட்டு விட்றோம். மண் ஆறிட்டு கிடக்கட்டும், அப்புறம் மலாஞ்சி தூர்ந்து மலையிலே வச்சு விட்லாம். சரிக்கா. இதுக்கே பூண்டுண்ணா, இதை பாருங்கள், இது பூண்டா. இதுக்கு அடுத்தது இங்கே ஒரு 2 வயலுக்கு. இந்த வயலில் பாருங்கள் என்ன கண்டிஷன் இருக்குது. இந்த வயலுக்கு பரவாயில்ல, இது கீழே வயல் ஃபுல்லாக பூண்டு இருக்குது. ஓரன் பாய் போட்டு கொண்டு எடுக்கிறான். இது அப்போ கீழே போ 2 சாலு. அந்த அளவுக்கு இருக்குது, போய் ஓட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கஷ்டமாகிறது ஓட்டிட்டு அப்புறமேட்டு கஷ்டலாத்த ஓட்டுறானா இவன் என்ன பண்ணுவான். இவன் இப்போ தான் ஓரம் சுற்றி ஓட்டுறான். சரி, சுற்றி விட்டு வரட்டும்.
போ. வண்டி டயர் சுத்திச்சுன்னா வச்சுக்கா எடுத்ததில் இருக்குவேன். இங்க தூக்கு. போ. இப்படி ஓட்டுவா போ அவங்ககிட்டே போ. ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த 2 வயலும் நான் தான் ஓட்டினேன். அதனால் ஓட்டவே முடியல. இது ஒன்றும் கடைசி வயல் ப்ரோ. இதை ஓட்டி முடிச்சிட்டா ஒரு வழியாக ஃபீல்டு முடிஞ்சுது. எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறது. எங்கள் ஏரியாவிலலாம் தென்னை மரத்தில் கல் கட்டுறாங்க. நான் ஒரு பக்கம் போடலாமாங்கிறான் கோகுல். ஐயோ அப்போ அந்த வெயிலுக்கு போட்டாங்கன்னா அப்படி இருக்கும். உங்கள் சைடெல்லாம் பனை மரத்துலலாம் கல் கட்டுறதுக்கு விட்டுருக்குறாங்களா ப்ரோ? எங்கள் சைடெலாம் பாருங்க பூரா இதெல்லாம் மேட்டாங்காடை. எல்லா பக்கமும் இப்போ தான் முட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வரிசையாக. ஒரு வயலும் ஓட்டி முடிச்சிட்டா அப்புறமேட்டெல்லாம் பிட்டாக தான் ப்ரோ இருக்குது. அது கொஞ்சம் இருக்குது பொழுது நிற்கும். அப்படியே போல போட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். முதல் சால் 2வது சால் ஓட்டி விட்டேன். அப்படியே வெளியே போக வேண்டியதான். நம்ம அங்கே வரோம், இவன் எங்கே போகிறான். வண்டிக்கு ஒரு 3 மணி நேரம் ஓடும் ப்ரோ, அவ்வளோதான். காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே டீசல். நாளைக்கு தான் போய் காசு கேட்கணும். இவங்க கொஞ்சம் வெளியில் இருக்கிறாங்க. அதனால் நாளைக்கு தான் போய் அமௌண்ட் வாங்கணும். ஓகே ப்ரோ, ஒரு வழியாக முடிச்சாச்சு. எல்லா வயலும் ஓட்டி முடிச்சிட்டோம். 4.5 மணி நேரம் ஓடி இருக்குது. இன்னுமே எல்லாம் பிட்டு பிட்டா கொஞ்சம் இருக்குது நண்பா. அதை போய் ஓட்டுறது தான் வேலை. ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், மிஸ் யூ ஆல். என்ன சேட்டை பண்ணுறானுங்கிறீங்க 2 பேரும் தானா? இவனது அவெல்லாம் கடைச்சி விட்டு ப்ரோ வெளியே வரான். அவன் அப்படியே சுற்றிட்டு வந்தானா வேலை முடிச்சு. அவனை வரட்டாரு மாத்திரா வண்டி பொழந்து கட்டி பிடி கேட்டுக்குது. அதுவும் வாய் இருந்தால் அழுந்து விடாது. ஏன் இன்னொரு சுற்று விட்டு வச்சுக்கிற? அவனுக்கா? யாராது? ஃபோனு சும்மா வெயிலுக்கு அப்படியே தனியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்குதா? நாங்கள் கூட ஏதோ உட்பியான்னு நினச்சேன். இப்படி சொல்கிற நீ எந்த தண்ணி கேட்குற? பாட்டில் கொடுத்துட்ற தண்ணிக்கு இந்த அங்கே தண்ணியாக கேட்ட? நீ வேற எதையோ கேட்டியா? பனை மரத்தை பார்த்து அண்ணன் தானே கேட்டிய? எடுத்து போட்டு அவன்ட்டான் போ. அப்பா சிக்கன் அனுப்பா முடிச்சுக்கிறோம்.